திடீரென கைதான அர்ச்சுனா சற்று முன்னர் பிணையில் விடுதலை, கைது என கரகோஷமிட்டு கொண்டாடியோருக்கு பெரும் ஏமாற்றம். கொழும்பில் பயங்கர துப்பாக்கிச் சூட்டை நடாத்த தயாரான கும்பல், தயார் நிலையில் ஒளித்து வைத்து T-56 துப்பாக்கியை கண்டுபிடித்த போலீசார், பாரிய குற்றச்செயல் முறியடிப்பு. பாராளுமன்றத்திற்கு நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் 4 கோடி ரூபாய் பணம் மிச்சம், வெளியான புதிய தகவல். வவுனியாவில் கஞ்சா செடி வளர்த்த நபர் காட்டிக் கொடுத்த நறுமணம், அதிரடி கைது. தெற்கு கடற்பரப்பில் மீட்கப்பட்ட 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் இன்று அதிரடி காட்டிய அதிகாரிகள். ஜாழ் நகரில் அதிரடி கைதான பாடசாலை மாணவன், கையில் இருந்த கொடிய போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் அம்பலமான விடயம். வீட்டுக்குள் புகுந்த வன்முறை கும்பல், வீட்டுக்காரர் வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள். இதுவரை யாரும் கைது செய்யப்படாமையால் பலத்த சந்தேகம். முன்னாள் பெண் போராளி வெளிநாட்டில் உயிரிழப்பு, பலரும் இரங்கல். இயற்கை அனர்த்தம் காரணமாக கடந்த 1 மாத காலமாக தடைப்பட்டிருந்த புகையிரத சேவைகள் மீண்டும் வழமைக்கு, மகிழ்ச்சி செய்தி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாரான ஸ்ரீலங்காவின் பல பகுதிகள், குவிந்து வரும் மக்கள். கொழும்பு கோட்டை போலீசாரிடம் சரணடைந்த பின்னர் இன்று காலை கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பிடியாணை வழங்கப்பட்டுள்ளது. கோட்டை காவல் நிலையத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரிடம் தனது கடமையை செய்து கொண்டிருந்த போது போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக அர்ச்சுனா மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நேற்று கோட்டை நீதிவான் இசுரு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் பிடியாணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நேற்று வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனை அடுத்து அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதிவான் பிடியாணை பிறப்பித்திருந்தார். ராகம பகுதியில் பாரிய குற்றச்செயல் ஒன்றை புரிவதற்காக கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் T-56 வகை துப்பாக்கி மற்றும் வெள்ளை நிற கார் ஒன்றை போலீசார் இன்று மீட்டுள்ளார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் ஒன்றினால் இந்த துப்பாக்கியும் காரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. ராகம பகுதியில் ஏதேனும் ஒரு பாரிய குற்றச்செயலை செய்வதற்கு திட்டமிட்டிருந்த இந்த ஆயுதம் கொண்ட குழு போலீசாரினால் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த காரையும் துப்பாக்கியையும் கைப்பற்றியுள்ள போலீசார் இதன் பின்னணியில் உள்ள நபர்களை கைது செய்ய விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்திற்கு பிறகு நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டதால் பாராளுமன்ற செலவுகள் குறைந்துள்ளதாக அறிய முடிகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஊழியர்களுக்கு நீண்டகால விடுமுறை வழங்கப்பட உள்ளதால் இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 40 மில்லியன் ரூபாய் மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று பாராளுமன்ற வட்டங்கள் தெரிவித்துள்ளது. உணவு, மின்சாரம் மற்றும் நீர் விநியோக செலவுகள் உள்ளிட்ட பல்வேறு செலவுகள் குறைந்ததால் இந்த தொகை சேமிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. வவுனியா மடுக்கந்த பகுதியில் காணியொன்றில் கஞ்சா செடியொன்றை பயிரிட்டு வளர்த்த ஒருவரை வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. அதே இடத்தைச் சேர்ந்த 32 வயதான ஒருவரை கைது செய்துள்ளதுடன் அவரிடமிருந்து கஞ்சா செடியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த கைது நடவடிக்கை வவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகிலிருந்து 21 கிலோகிராமுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் 172 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் தொகையின் பெறுமதி சுமார் 200 கோடி ரூபாய் எனவும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி ஹந்தர பிரதேசத்தில் இருந்து 5 மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற குறித்த மீன்பிடி படகு போதைப் பொருளை கடத்தி சென்று கொண்டிருந்த போதே நேற்று 23ஆம் தேதி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் டிக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட இந்த படகிலிருந்து ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் அடங்கிய 11 பைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாண நகரில் போலீசார் நடத்திய விசேட சுற்றிவளைப்பு சோதனையின் போது 17 வயதான பாடசாலை மாணவர் ஒருவர் உள்ளிட்ட 10 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். யாழ்ப்பாணம் தலைமையக போலீசார் நேற்று காலை நடத்திய சுற்றிவளைப்பில் கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருட்களுடன் 4 பேரும், போதை மாத்திரைகளுடன் 5 பேரும், கேரள கஞ்சாவுடன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கிழக்கு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வன்முறை கும்பல் ஒன்று வீட்டின் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொண்ட சம்பவத்துடன் இதுவரை யாரும் கைது செய்யப்படாமை பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது வீட்டில் காணப்பட்ட வாகனம் மற்றும் உளவு இயந்திரம், வீட்டின் உடைமைகள் பாரிய சேதத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் உடனடியாக போலீசார் வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டு சென்றார்கள். அதன் பிறகு இதுவரை போலீசார் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யவில்லை. இரவு நேரங்களில் மட்டும் வந்து அவர்கள் அனைவரும் ஓடி ஒழித்து விட்டதாக எங்களிடம் கூறி செல்கின்றார்கள். தாக்குதல் மேற்கொண்டவர்கள் தொடர்பாக சிசிடிவி காணொளிகள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆதாரங்கள் பல இருந்தும் சம்பந்தப்பட்ட விடயம் தொடர்பாக ஏன் போலீசார் எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. குறித்த கேள்விக்கு போலீசார் இது கைது செய்யும் குற்றம் இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். அண்மையில் தாக்குதல் நடத்திய வன்முறை கும்பல் அப்பகுதியில் தொடர்ச்சியாக மதுபோதையில் அச்சுறுத்தி வருவதாகவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளார்கள். போலீசாருக்கும் தாக்குதல் மேற்கொண்ட வன்முறை கும்பல்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் பெண் போராளி ராஜநாயகம் துஷ்யந்தி தீபவர்ணன், அதாவது வைதேகி என அழைக்கப்படுபவர் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மறைந்த ராஜநாயகம் துஷ்யந்தி, அதாவது வைதேகி எனப்படுபவர் விடுதலை புலிகள் போராட்ட காலத்தில் கடற்புலிகள் மற்றும் மகளிர் படையில் இருந்தவர் எனவும் கூறப்படுகின்றது. போராட்ட காலத்தில் கடற்புலிகள் படையினைச் சேர்ந்த மகளிர் போராளி ராஜநாயகம் துஷ்யந்தி, அதாவது வைதேகி எனப்படுபவர் விடுதலை போராட்ட காலத்தில் பல்துறை பணிகளில் இறுதி வரை பயணித்தவர் என்றும் கூறப்படுகின்றது. இவர் ஆஸ்திரேலியாவில் வசித்து வந்த நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பிலிருந்து திருமலை கொழும்பு புகையிரத சேவைகளை புதன்கிழமை மீண்டும் தொடங்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் புதிய முயற்சியினால், அதாவது பில்ட் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு கட்டமாக சேதமடைந்த புகையிரத பாதைகள் திருத்தப் பணிகள் யாவும் நிறைவடைந்ததன் பின்பு கடந்த சில நாட்களாக பரீட்சாத்த சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததை அடுத்து புதன்கிழமை அதிகாலை 5 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கான உதயதேவி சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. குறிப்பாக திருமலையில் இருந்து செல்லும் பயணிகள் கல்லோயா சந்தியில் இறங்கி திருமலையில் இருந்து வரும் கொழும்புக்கான புகையிரதத்தில் மாற வேண்டும். மாகோவில் இருந்து மட்டக்களப்பிற்கான சரக்கு மற்றும் எரிபொருள் சேவைகளும் புதன்கிழமை தொடக்கம் மீண்டும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். உலகவாழ் கிறிஸ்தவ மக்கள் 25/12/2025 அன்று மலரவுள்ள நத்தார் பண்டிகையினை கொண்டாட ஆயத்தமாகி வருகின்றார்கள். இதனை முன்னிட்டு நாடு முழுவதிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் உலகம் முழுவதும் இயேசுவின் பிறந்த நாளை கிறிஸ்தவ மக்கள் நத்தார் பண்டிகையாக கொண்டாடுகின்றார்கள். இந்த வகையில் வவுனியா மக்கள் நத்தார் பண்டிகையை கொண்டாடுவதற்காக புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகள், கிறிஸ்துமஸ் மரங்கள் போன்றவற்றை கொள்வனவு செய்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை வவுனியா மாநகர சபையினால் வீதியோர வியாபார நடவடிக்கையினை அகற்றும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னார் நகர சபையினால் கேள்வி கோரல் அடிப்படையில் சுமார் 350க்கும் மேற்பட்ட வியாபார நிலையங்கள் அமைக்க இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. உள்ளூர் மற்றும் தென்பகுதி வியாபாரிகள் இடத்தை குத்தகை அடிப்படையில் கொள்வனவு செய்து வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கடந்த 20ஆம் தேதி முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை குறித்த பண்டிகை கால வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளதுடன் தற்போது மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் மன்னார் நகர பகுதிக்கு வருகை தந்து பொருட்களை கொள்வனவு செய்து வருகின்றார்கள். கடந்த காலங்களை விட இம்முறை அதிகமாக விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன்
மன்னார் மாவட்ட மக்கள் ஆர்வத்துடன் பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள். அதேவேளை இன்று ஹட்டனில் வர்த்தக நிலையங்களில் மக்கள் கூட்டம் சாதாரண அளவில் காணப்படுகின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன்போது கிறிஸ்தவ மக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்தனர். இதேவேளை நத்தார் தினத்தினை முன்னிட்டு வீடுகளில் மாட்டு துள்ளுவம் அமைத்து அலங்கரிக்கப்பட்ட நத்தார் மரங்கள் போன்றவற்றை அமைத்து மக்கள் தங்களுடைய வீடுகளை அழகுபடுத்தி வருகின்றார்கள். 24/12/2025 ஆகிய இன்று ஹட்டன் திருச்சபையில் இயேசு பிரானின் பிறந்த நாளை கொண்டாடும் நிகழ்வும் விசேட ஆராதனைகளும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திடீரென கைதான அர்ச்சுனா சற்று முன்னர் பிணையில் விடுதலை, கைது என கரகோஷமிட்டு கொண்டாடியோருக்கு பெரும் ஏமாற்றம். கொழும்பில் பயங்கர துப்பாக்கிச் சூட்டை நடாத்த தயாரான கும்பல், தயார் நிலையில் ஒளித்து வைத்து T-56 துப்பாக்கியை கண்டுபிடித்த போலீசார், பாரிய குற்றச்செயல் முறியடிப்பு. பாராளுமன்றத்திற்கு நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதால் 4 கோடி ரூபாய் பணம் மிச்சம், வெளியான புதிய தகவல். வவுனியாவில் கஞ்சா செடி வளர்த்த நபர் காட்டிக் கொடுத்த நறுமணம், அதிரடி கைது. தெற்கு கடற்பரப்பில் மீட்கப்பட்ட 200 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் இன்று அதிரடி காட்டிய அதிகாரிகள். ஜாழ் நகரில் அதிரடி கைதான பாடசாலை மாணவன், கையில் இருந்த கொடிய போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் அம்பலமான விடயம். வீட்டுக்குள் புகுந்த வன்முறை கும்பல், வீட்டுக்காரர் வெளியிட்டுள்ள திடுக்கிடும் தகவல்கள். இதுவரை யாரும் கைது செய்யப்படாமையால் பலத்த சந்தேகம். முன்னாள் பெண் போராளி வெளிநாட்டில் உயிரிழப்பு, பலரும் இரங்கல். இயற்கை அனர்த்தம் காரணமாக கடந்த 1 மாத காலமாக தடைப்பட்டிருந்த புகையிரத சேவைகள் மீண்டும் வழமைக்கு, மகிழ்ச்சி செய்தி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட தயாரான ஸ்ரீலங்காவின் பல பகுதிகள், குவிந்து வரும் மக்கள்.